ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 ஒரு ஹிந்தி ட்ராமாவாக எடுக்கப்பட்ட OMG 2 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படத்தை இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னால் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக அங்கே பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பங்கஜ் திருப்பதி தான் காட்டுறாங்க. இவர் பேர் இந்த படத்தில் வந்து காண்டி சரண் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இவர் வந்து கோயிலுக்கு அர்ச்சகை தட்டுறதுக்கெல்லாம் விற்கிறத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஊர்லேயே வந்து கொஞ்சம் கௌரவமான ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளுக்கு வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி உங்கள் பையனை அட்மிட் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால் வருது. அங்கே போய் பார்த்தா நாங்கள் அப்பா கிட்ட மட்டும் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவோன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்பா வந்தானே அப்பாவை வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன சார் ஆச்சு, என் பையனுக்கு எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் வயகரா டேப்லெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுய இன்பம் காண்றிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் என் பையன் பண்ண மாட்டான் அப்படின்னா, அதுதான் பண்ணியிருக்கான், அதனால தான் டயர்ட் ஆகி விழுந்திருக்கானே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமாக நீங்கள் கூப்பிட்டு போகலான்னு சொன்னோன்னா அவங்க அப்பா கோவம் தான் படுதார். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கோவப்படுறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது, அவன் எதுக்காக பண்ணா ஏன் பண்ணா அப்படிங்கிறத பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணதாப்புல. ஸோ நம்ம திருப்பதி அதை பொறுமையாக தான் கையாளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவர் அவரோட தன்னோட பையனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் இது நடந்ததுக்கு காரணம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது தான் தெரிய வருது, ஸ்கூலில் வந்து அவனை வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பையனுங்களும் அந்த மாதிரி அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு உண்மைக்குமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையிலையும் வந்து நம்ம ஏதாவது அதை பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த மாதிரி வந்து நாட்டு மருந்து வாங்குறதா இருக்கட்டும், கடைசி கட்டமாக வந்து இந்த மாதிரியான வயகரா டேப்லெட்டை வாங்கி அது பண்ணால் கரெக்டாக பெருசாயிரும் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்படி ஒரு பக்கம் இந்த மேட்ரை சைலண்டாக நம்ம திருப்பதி சால்வ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க அதே நேரத்தில் அவர் பையன் வந்து ஸ்கூலில் பண்ண ஒரு வீடியோவை ஒருத்தன் வீடியோ எடுத்து ரொம்ப வைரல் பண்ணியிருந்தான். அதனால ஸ்கூல்லேருந்து டிசியை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல்லேயே உங்கள் பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து தன் பையன் பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வழக்கு போட்டு அந்த ஸ்கூலில் திருப்பி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு நடத்துதாப்புல. அந்த வழக்கோட முடிவில் அந்த கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டா இல்லையா, கடைசி வந்து இந்த பையன் எதுக்காக பண்ணதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்கூலில் கற்றுக் கொடுக்காதனால தான், அதை ஸ்கூல்லே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத முறையில் வைக்கிறாரு. கடைசி அதுக்கும் தீர்வு கிடச்சிதா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இதுக்கு நடுவில் நம்ம அக்ஷய்குமார் எப்படிப்பட்ட ஒரு ரோலாக வராரு அப்படிங்கிறது நம்ம போஸ்ட்டை பார்த்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டேரக்டாக சொல்லிடுறேன், நம்ம சிவனோட ஒரு தூதுகராக, அதாவது ஒரு மெசேஜராக வந்து இந்த படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த ஃபேமிலிக்கு. ஸோ அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாரு, கடைசியாக அந்த ஹெல்ப் மூலமாக இந்த குடும்பம் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் பெறுது அப்படிங்கிறத இந்த படத்தோட இன்னொரு கதையுமா அமையிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட அந்த கான்செப்ட் நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்ரை எந்த அளவுக்கு நல்லா கையாள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட டீம் வந்து கையாண்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த சென்சிட்டிவான மேட்ரை அவங்க எப்படினாலும் எடுத்துருக்கலாம், ஆனால் அதை கடவுளோட தூதுகராக வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் எடுக்கணும்னு நினச்சது அதை நிறைய பேர் ஏற்றுக்காம கூட சில பேர் போயிருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு கையாண்டா கரெக்டாக மக்கள் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுப்பாங்கங்கிறத ரொம்ப அழகாகவே கையாண்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகிறேன். இதுக்கப்புறம் படத்தில் வர அந்த அப்பா கேரக்டர் பண்ண நம்ம திருப்பதி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த கேரக்டரை நல்லா கையாண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு அப்பா வந்து தன் பையனுக்காக எந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது இந்த படத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பையன் பக்கத்தில் நாம தான் நிற்கணும் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த கேரக்டரை நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டரை இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம திருப்பதியும் பாராட்டி ஆகணும். இதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின் ஹீரோவான நம்ம அக்ஷய்குமார், மெயின் ஹீரோ அப்படின்னு சொன்னாலுமே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு கேமியோ ரோல் தான் இந்த படத்தில் நடிச்சிட்டு போயிருக்காரு. ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலுமே ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த வெயிட்டான கேரக்டருக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நிறைய ஹிடன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அவர் வந்து வந்துட்டு போனாலே பின்னால் வந்து ஒரு காலமாடு வந்துட்டு போகிறதா இருக்கட்டும், நிறைய இடங்களில் ஒரு மெசேஜாக சொல்லிட்டு போகிற அந்த வசனங்களுமே ரொம்ப அழகாக தமிழில் கையாண்டிருக்காங்க. தென் இந்த படத்தில் லாஸ்ட்டாக நான் பிடிச்ச ஒரு கேரக்டர்னா கண்டிப்பாக யாமி கௌதமோட கேரக்டர் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் அவங்க மேலே நம்மளுக்கு கோவமே வரும், ஏன்னா இந்த மாதிரிலாம் வாதாடுறாங்களே. நான் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவான ரோல் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ரோல், அதாவது ஒரு சைலண்டான ஒரு நெகட்டிவ் ரோல் தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வர மாதிரியான ஒரு கேரக்டர் டெவலப்பிங் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக நம்ம யாமி கௌதம் அந்த சின்ன பையனை வந்து கோர்ட்டில் விசாரிக்கிற போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமான ஒரு கோவம் கண்டிப்பாக உங்களுக்கும் உருவாக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களோட அம்மாவையும் அந்த பொண்ணையும் வந்து விசாரிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸில் நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக நல்ல போல்டாக ரெண்டு பேரும் பேசுவாங்க பாருங்கள். அந்த சீன்ஸுமே ஒரு நல்ல ஒரு சீனாக எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த டென்ஷன் பில்டிங் ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேஸை அவங்க கையாளுறாங்க அப்படின்னா அது எப்படி கடைசி தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளைமேக்ஸை நினச்சி ஒரு
ப்ரெடிக்டபிள் இருந்திருக்கும். அதாவது இப்படி பண்ண போகிறாங்களோ அப்படி பண்ண போகிறாங்களோன்னு அதை டிஃப்ரெண்ட்டாக கையாண்டது, அதை டிஃப்ரெண்ட்டாக டெலிவர் பண்ணது கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ்ங்க. தென் படத்தில் இருக்கிற அந்த காமெடி போர்ஷன்ஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே எக்ஸ்ட்ரா நிறைய எல்லா இடங்களிலுமே மேஜராக ஸ்கோர் ஆயிருக்கு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த கோர்ட்டில் வச்சு அந்த மிஷின் டெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபன்ஃபுல்லான சீனாக இருந்துச்சு. அதை தாண்டி அவரோட கேஸை அவரே வாதாடுறார் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணுவார். அதுவுமே நல்ல காமெடி சென்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்படி ஓவராலாக ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு ட்ராமா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லா டயலாக்ஸுமே வந்து அடல்ட் ஃபார் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய டயலாக்ஸ் வந்து அடல்ட் டயலாக் தான் இருக்கும். இன்னமும் சொல்ல போனால் இந்த படத்தில் இருக்கிற டாப்பிக்கே செக்ஸ் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த படத்தையுமே வந்து அதில் இருக்கிற மெசேஜை பார்க்கணுன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுவுமே இந்த படத்தோட ஒரு நிதர்சனமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படமாகவே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 4.1 வரைக்கும் ரேஷியோ கொடுக்கலாங்க.